வீடியோ பார்த்துக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக இருந்த ஒருத்தன் படத்தோட டீசர் அல்ல படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜாலியாக இருந்த ஒருத்தன் வந்து நம்ம ராஜேஷோட டைரக்ஷனில் நம்மளோட ஜீவா அவர்கள் வந்து லீடோட ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரிதாபங்களோட சுதாகர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீசரை வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரே வந்து ஒரு ஃபுல் ஃபன் எலிமெண்ட்டோட ஒரு வேறு லெவல் கட்டோட கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஜீவா அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு வராங்க. அது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட கல்யாணம். அந்த கல்யாணத்தில் நடக்கிற மாதிரியான சம்பவம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லுக் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜீவாவும் அதே மாதிரி ஹீரோயினுமான அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கல்யாண மேடையை தான் வந்து செகண்ட் லுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த படம் வந்து அந்த கல்யாணத்துக்கான ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக தான் இருக்க போகுது. இந்த கல்யாணம் வந்து எப்படி வந்து தடுத்தாங்க, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள அவங்களோட லவ் ஸ்டோரி என்ன, அதுக்கப்புறம் எப்படி வந்து இவங்க வந்து மாறினாங்க, திருப்பி வந்து அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா அப்படின்ற மாதிரியான கதைக்கலாமாக தான் இருக்க போகுது. இந்த டீசரில் காமிச்ச என்ட்ரி அதே மாதிரி தளபதியோட ரெஃபரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது. குறிப்பாக வந்து நம்ம ஜீவா அவர்கள் வரையில் எனக்கு இந்த பொலிட்டிக்கல்லாம் வந்து எனக்கு பிடிக்காதுப்பா, நான் ஒரு காமனாகவே இருக்கேன் அப்படின்ற டைலாக் சொல்லலை. நான் பரிதாபங்களான சுதாகர் வந்து சொல்லலை. அவர் என்னென்னா மேடையில் கல்யாணம் பண்ணிடுறவங்க தான் இப்போ வந்து முதலமைச்சராக இருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பெல்லாம் விட்டுறாதுன்ற மாதிரி அப்போ வந்து தளபதியோட ரெஃபரன்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நம்ம வின்டேஜ் ஜீவாவை வந்து கம்பேக்குன்ற மாதிரி அவர் எஸ்எம்எஸில் பார்த்து அந்த கேரக்டர் பிரகாரம் ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபன் எலமெண்ட்டோட கடைசியில் வந்து முடிச்சிருப்பாங்க. இது எங்கள் இடம்னு சொல்லிட்டு அந்த வாமிட் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் ஃபன் எலமெண்ட்டோட இருந்தது. கண்டிப்பாக வந்து வின்டேஜ் ஜீவாவை இந்த படத்தில் ஒரு காமெடி கலந்த ஒரு ரோலில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஒரு எஸ்எம்எஸ் மாதிரியான ஒரு படமாக இந்த படம் இருக்க போகுது. நம்ம சுதாகரோட டைமிங் இந்த படத்தில் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பரிதாபங்களில் அவரோட டைமிங் வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் நம்ம ஜீவோட காம்பினேஷனோட அவருக்கு வந்து டைலாக் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்மளோட ராஜேஷ்க்கு ஒரு வேறு லெவல் கம்பேக்காக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இதில் அதே மாதிரி நாளைக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்களோட பிறந்தநாள் முன்னிட்டு இந்த படத்துலையும் விஷ் பண்ணுற மாதிரியான அந்த டீசரில் வந்து கடைசியாக வந்து கிளிம்ஸாக விட்டுருக்காங்க. நாளைக்கு ஃபுல்லாக தளபதியை பற்றி தான் நினைக்க போகிறாங்க. ஏன்னா தளபதிக்கான முக்கியமான பிறந்தநாளாக நம்ம தளபதி வந்து நாளைக்கு வந்து கொண்டாடுறாங்க. அதனால் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போது அதுக்கான ட்ரிபியூட்டையுமே இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஜாலியாக இருந்த ஒருத்தனோட டீசர் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு, ஒரு எஸ்எம்எஸ் வைப்பை வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.